ஹலோ யூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஹலோ பிரவீன். Hi Vijay, how are you? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். ஸோ நம்ம சொன்ன மாதிரியே நம்ம ப்ரெடிக்ட் பண்ண நிறைய விஷயம் நடந்திருக்கு, நிறைய விஷயம் நடக்காம போயிருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் மேட்ச் ராஞ்சில நடந்துச்சு. இந்தியா 17 ரன் ஜஸ்ட்ல ஜெயிச்சாங்க. ஆக்சுவலா ரோலர் கோஸ்டர்னு கேள்விப்பட்டிருக்கோம். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் இந்த கேம் தான் சொல்லுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 11 for 3 இருந்தாங்க. சரி, நம்ம கையில மேட்ச் வந்துச்சுன்னு வச்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அப்படி ரொம்ப ஸ்லோவா பிரெட்ஸ்கி அவர் அதை எடுத்துட்டு போனாரு. சரி, அதுக்கப்புறம் ஒரு நல்ல விக்கெட் வந்தோம்னா சரி நம்ம கையில வந்துருச்சுன்னு பார்த்தோம். திருப்பி பார்த்தா மார்க் ஹான்சன் அடிக்க ஆரம்பிச்சாரு. சரி, குல்தீப் யாதவ் விக்கெட் எடுத்தோன்னே சரி நம்ம கீழே வந்துச்சுன்னு பார்த்தா கார்வின் பாஷ் வந்து அடிக்க ஆரம்பிச்சாரு. ஒரு வழியா நம்ம கைக்கு மேட்ச் வந்தாச்சு. நம்ம ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இருந்தே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ரோஹித் சர்மாவோட கேட்சை ஒரு ரன்ல டிசாசி டிராப் பண்ணாரு. அவ்வளவுதான். ரோஹித் தலைவன் அடுத்து வேற லெவல் ஃபார்முக்கு வந்துட்டான். அடி அடின்னு அடிச்சு கையில கொடுத்துட்டு போயிட்டான். நல்ல செட் பண்ணி கொடுத்தாரு. ஃபாலோ அப்பா நம்ம கிங் வந்தாரு, அடி அடின்னு அடிச்சாரு. 135 சம்திங். நல்ல இன்னிங்ஸ் கோலியோட இன்னிங்ஸ். அப்புறம் இன்னொரு இது நான் பார்க்கணும், உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சது வந்து கேஎலோட பொசிஷன். நீ என்ன சொல்ற? கேஎலோட பொசிஷன் நம்பர் 6 கரெக்டா? நம்பர் 5 ஏன் அவர் வரக்கூடாது? என்ன சொல்ல வரேன்னு எனக்கு தெரியல. பட் ஆனா அவர் வந்து சீரிஸ் ஆரம்பிக்கிறதுக்கு 3 நாள் முன்னாடியே சொல்லிட்டாரு, நான் நம்பர் 6 ஆட போறேன் அப்படின்ட்டு. 2027க்கு இது பண்றாங்கன்னே வச்சுக்கோயேன். 2027 பார்த்தோம் அப்படின்னா ஹர்திக் பாண்டியா வர போறாரு. ஸோ ஃபினிஷரா வந்துட்டு ஹர்திக் பாண்டியா தான் ஆட போறாரு. வாஷியோட இடமே வந்து கொஷின் மார்க் தான். அப்படிங்கும்போது கேஎல் வந்து 5ல ஆடிட்டு 6 வந்து வாஷியோ இல்ல 6 ஜடேஜாவோ ஆடி இருக்கலாம். ஏன்னா 6ல வந்து ஹர்திக் பாண்டியா தான் ஆட போறாருங்கும் போது அந்த இடத்துல கேஎல் ராகுல் தான் வர போறாரு வேர்ல்ட் கப் அப்படிங்கும் போது. அப்போ நம்ம வந்து 5 இப்பதுல இருந்தே அதை வந்து ட்ரெயின் பண்ணிக்கலாம், இப்பதுல இருந்தே ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம்ல நம்பர் 5ல கேஎல் ராகுல் அனுப்பி. ஏன்னா கேஎல் ராகுல் வந்து தடாலடி பிளேயர்லாம் கிடையாது. நல்ல பொறுமையா செட்டில் ஃப்ளோட்டர் தான், நல்லா கொண்டு போவாரு கேமை. அப்படிங்கும்போது 5ல வந்தாரு அப்படின்னா அவருக்கு நிறைய டைம் கிடைச்சிருக்கும். ஏன்னா வாஷி வந்து 24லயோ 25லயோ இறங்குனாரு. அந்த இடத்துல கேஎல் ராகுல் வந்திருந்தாரு அப்படின்னா நம்ம வந்து இன்னும் பெட்டரான பொசிஷன்ல இருந்திருப்போம் அப்படின்னு நான் சொல்றேன். அந்த பொசிஷன்ல வந்திருந்தா நம்ம இன்னொரு செஞ்சுரி இன்னைக்கு பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். பிகாஸ் இப்போ வந்து கீப்பர் நம்ம டோனி எடுத்தோம் அப்படின்னா டோனி வந்து ஹார்ட் ஹிட்டர். அவருக்கு வந்து நிறைய சிக்ஸ் ஹிட்டிங் எபிலிட்டி இருக்கு. ஸோ அதே மாதிரி அவர் வந்து நல்ல கேமையும் எடுத்துட்டு போவார். அந்த எபிலிட்டி அவருக்கு இருக்குங்கும் போது அவர் வந்து 6ல ஆடும்போது கரெக்டா இருந்துச்சு. கேஎல் ராகுலுக்கு வந்து சிக்ஸ் ஹிட்டிங் எபிலிட்டி இல்லைன்னு நான் சொல்லலை, பட் தோனி அளவுக்கு இல்லை அப்படின்னு நான் சொல்றேன். அதனால கேஎல் ராகுல் வந்து 5ல வந்திருந்தாரு அப்படின்னா கேம் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது. பிகாஸ் நமக்கு வந்துட்டு அந்த அந்த இடத்துல வந்துட்டு வாஷி பெருசா ஒன்றும் இன்னைக்கு பண்ணல. அப்படிங்கும்போது கேஎல் ராகுல் வந்திருந்தாருன்னா கண்டிப்பா பெட்டரா இருந்திருக்கலாம். இட்ஸ் ஓகே, அது நல்ல ஒரு பாயிண்ட் தான் நீ சொல்றது. அது இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல. நீ சொல்றது ரொம்ப ரொம்ப நல்ல பாயிண்ட். ஓகே, நம்ம அப்படியே இந்த மேட்சை பத்தி டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சோம்னா நல்ல ஒரு ஃபிளாட் பிச்சா இருந்துச்சு. பின் அசிஸ்ட் இல்ல பேஸ் அசிஸ்ட்லாம் சொல்ல முடியாது. நல்ல ஒரு பேட்டிங் பிச்சு, நல்ல பேட்டிங்ல ஆரம்பிச்சாங்க. ஸோ எந்த இடத்துல விட்டாங்கன்றதான் இந்த இடத்துல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். சவுத் ஆப்பிரிக்கா எங்க விட்டாங்க, அதை எப்படி பிடிச்சி இந்தியா ஜெயிச்சாங்க அப்படின்றத டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்டா நம்ம அனலைஸ் பண்ணி அந்த ரெண்டு வரையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா இந்தியாவோட இன்னிங்ஸை வச்சு எடுத்து பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ல அவங்க வந்து 80 for 1 இருந்தாங்க. அதுக்கப்புறம் 20 ஓவர்ஸ்ல 153 for 1. அண்ட் இந்த 20 to 40 தான் ஒரு ஒன் டேக்கு ரொம்ப குரூஷியலான ஒரு பார்ட். அதை தான் வந்து நம்ம பில்ட் பண்ணணும். ஸோ அந்த இடத்துல சூப்பர் ஆடினாங்க. 30 ஓவர்ஸ்ல 198 for 3, 40 ஓவர்ஸ்ல 260 for 4. கடைசி அந்த 10 ஓவர் ஆக்சலரேஷன் 349 for 8 டோட்டல் கொண்டு வந்தாங்க. அதே இந்த இடத்துல சவுத் ஆப்பிரிக்கா எடுத்து பார்த்தோம்னா ஸ்டார்டிங்ல மேட்சை விட்டுட்டாங்க 11 for 3. அவங்க 10 ஓவர்ல எடுத்து பார்த்தோம்னா 47 for 3. அங்கேயே மேட்ச் ஆல்மோஸ்ட் ஓவர். அதுக்கப்புறம் அடுத்த 10 ஓவர்ல வந்து 76 அடிச்சிருக்காங்க 123 for 4. அதுக்கப்புறம் அடுத்த ஒரு 10 ஓவர் இவங்க வந்து மிடில் வந்து ஆக்சிலேட் பண்ணியிருக்காங்க. அதாவது 20 to 30ல 83 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் கடைசியா பார்த்தோன்னா 64, கடைசியா வந்து பார்த்தீங்கன்னா 61 அப்படின்னு அடிச்சிருக்காங்க. ஸோ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, ஒரு ஃபிளாட் பிச்சா இருந்தாலும் சரி, ஸ்பின் அசிஸ்ட்னாலும் சரி, எதுனாலும் சரி, ஒன் டே எப்படி ஆடணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 10 ஓவர் செட் பண்ணணும். அதுக்கப்புறம் 20 ஓவர் கொஞ்சம் அடாப்ட் பண்ணணும். 20 to 40 ரொம்ப குரூஷியலான இது. அதுல வந்து உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஒரு விக்கெட் இல்ல 2 விக்கெட் மட்டும் தான் லூஸ் பண்ணணும். அது மாதிரி லூஸ் பண்ணாம பொறுமையா ஆடுங்க. 50 ரன்ஸ் அடிங்க 10 ஓவர்ஸ்க்கு. அப்படி 5 ரன் ரேட்ல அடி. கடைசி 10 ஓவர்ல ஆக்சிலேட் பண்ணீங்கன்னா ஒரு நல்ல ஸ்கோர் அடிக்கலாம். அதுதான் இந்தியாவுக்கு போனாங்க. சவுத் ஆப்பிரிக்கா அதை பண்ண தவறுனாங்க. நீ சொன்ன பாயிண்ட் ரொம்ப ரொம்ப கரெக்டான பாயிண்ட். அதுல வந்து சவுத் ஆப்பிரிக்கால பார்த்தோம்னா பிரெட்ஸ்கி சூப்பரா பண்ணாரு. தரமான பேட்டிங். நல்ல ஸ்டார்டிங்ல தடாலடி அடிச்சாரு. போக போக நல்ல இன்னிங்ஸை பில்ட் பண்ணாரு. யான்சனும் அவருக்கு நல்ல சப்போர்ட் பண்ணாரு. இந்த சைடு வந்து பிரெட்ஸ்கி நல்ல ஸ்லோவா ஆடிட்டு இருக்கும்போது யான்சன் டாம் டூம்னு ஒரு 4 சிக்ஸ் அடிச்சாரு. பார்க்கவே சூப்பரா இருந்துச்சு. நீ சொன்ன பாயிண்ட் வந்து இதுல நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். கண்டிப்பா அவங்க அப்படிதான் பண்ணியிருந்திருக்கணும். ஸ்டார்டிங்லேயே அவங்க அந்த 3 விக்கெட் விடாம இருந்திருந்தாங்க அப்படின்னா மேட்ச் இந்நேரத்துக்கு நம்ம கையில இருந்தா அவங்க கைக்கு ஈஸியா போயிருந்திருக்கும். சுப்ராயன் அந்த ஸ்பின்னர் பத்தி நம்ம கண்டிப்பா பேசியே ஆகணும். அப்ப ஐடன் மார்க்கன் டாஸ்ல என்ன சொன்னாருன்னா,
நான் வந்து பவுல் பண்ணுவேன், நான் வந்து சப்போர்ட் பண்ணுவேன் ஸ்பின்னரா. மகாராஜுக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டோம், பவுமாக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டோம். ஸோ நான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். பட் ஆனால் 5 பவுலர் தான் யூஸ் பண்ணாங்க. அந்த இடத்துல அவங்க மிஸ் பண்ணிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஏன் அப்படின்னா நம்ம கிட்ட வந்தோம்னா 6 பவுலிங் ஆப்ஷன் இருக்கு. அந்த வாஷியோட பவுலிங்ல வந்து நம்ம சொல்லியே ஆகணும். அந்த 3 ஓவர் அதாவது தள்ளி விட பார்த்தாங்க. அந்த மிடில் ஓவர்ஸ்ல வந்து நம்ம எப்படி ஆப்டிமைஸ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை ஆப்டிமைஸ் பண்ணி விடாம அந்த 3 ஓவர் தள்ளி விட பார்த்தாங்க. சூப்பரா போட்டாரு. 3 ஓவர்ல 18 ரன் 6 எக்கனாமில போட்டாரு. ஆனா இவங்களுக்கு ஒருவேளை எடன் மார்க்கரும் போட்டிருக்கணுமோ. ஏன்னா சுப்ராயன் நல்லா தான் போட்டாரு. அதாவது ஃபர்ஸ்ட் ஓவர்ல 4 ரன் தான் கொடுத்திருந்தாரு. 2வது ஓவர் ரோஹித் தொடர்ந்து 2 சிக்ஸ் அடிச்சதுனால 15 ரன் போச்சு. ஓகே, பட் ஆனா நல்ல கம்பேக். தேர்ட் ஓவர்ல 4 ரன், ஃபோர்த் ஓவர்ல 6 ரன், சிக்ஸ்த் ஓவர்ல 8 ரன், 7th ஓவர்ல 7 ரன், 8வது ஓவர்ல ஒரே ஒரு ரன், 9வது ஓவர்ல 3 ரன். 9 ஓவர் வரைக்கும் நல்லா போட்டாரு. 10வது ஓவர்ல விராட் போட்டு பொழந்துட்டாரு. 21 ரன், ஒரு ஃபோரு, 2 சிக்ஸ், அதுக்கப்புறம் ஒரு ஃபோருன்ட்டு. ஸோ எனக்கு என்ன தோணுதுன்னா ஏடன் மார்க்ரம் ஒரு 2 ஓவர் 3 ஓவர் உள்ள தள்ளி இருக்கலாமோ அவரே போட்டு. நீ சொன்ன பாயிண்ட் கரெக்டு தான். பட் இந்தியாவோட பாயிண்ட்ல நான் ஒன்று ஆட் பண்ணுறேன். இந்தியாவுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஃபினிஷர் தேவை. இன்னைக்கு ஆனது ஓகே, அக்செப்ட் பண்ணிக்கலாம். 6 பவுலரோட போனாங்க, ஓகே. பட் இன்னைக்கு இந்தியா வந்து லாஸ்ட் 10 ஓவர் பார்த்தோன்னா 85 ரன் ஆடினாங்க. ஃபேர் அண்ட் ஆஃப், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. நீ கடைசி 4 ஓவரில் இந்தியா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க பேட்டிங்கில். நீ பார்த்துருப்ப கண்டிப்பாக. கார்பின் பவுச் வந்து நெயில் பண்ணார் யாக்கரை. யாராவது ஒருத்தர் ஃபுட் ஒர்க் பண்ணியிருக்கலாம், இல்ல கேஎல் ராகுல் வந்து இன்னோவேட்டிவா ஒரு ஷாட் ஆடி ஒரு சிக்ஸ் ஆடினாரு. அதே மாதிரி முன்னாடியே பண்ணியிருந்திருக்கலாம் கண்டிப்பா. அவரை வந்து யாக்கரா போட விட்டு அவரை வந்து நல்ல செட் பண்ண வச்சுட்டாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். அந்த மாதிரி இந்தியாவுக்கு கடைசியில யாருமே பவுலிங் பண்ணல. 6 பவுலர் இருந்தாலும் நம்ம இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம். அவங்க 5 பவுலரை வச்சு நல்ல பண்ணாங்கன்னு நான் சொல்லுவேன். இந்த ஃபிளாட் ட்ராக்ல நல்லாவே போட்டாங்க. அதுவும் கடைசி 10 ஓவர்ல கார்பின் பவுல் சூப்பராகவே போட்டாரு. சுப்ராயன் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா போனாரு இன்எக்ஸ்பீரியன்ஸ்னால அப்படின்னு நான் உன்கிட்ட சொல்றேன். எஸ், ஆமா, கண்டிப்பா நீ சொல்ற நல்ல ஒரு பாயிண்ட் தான். ஆனா நம்ம வந்து சொல்லியிருந்தோம் ஸ்பின்னர்ஸ் தான் எந்த ஸ்பின்னர்ஸ் நல்லா போடுறாங்களோ மேட்ச் ஜெயிப்பாங்கன்னு சொல்லியிருந்தோம். அது நடந்துச்சு. ஏன்னா சவுத் ஆப்பிரிக்கன் ஸ்பின்னர் ஒரே ஒரு ஸ்பின்னர் தான் போட்டாரு, விக்கெட் லெஸ்ஸா போனாரு. அதே நம்ம ஸ்பின்னர் குல்தீப் யாதவ் 10 ஓவர் போட்டு 68 ரன். என்னதான் ரன்ஸ் அதிகமா போனாலும் 4 விக்கெட், அந்த குரூஷனால 2 விக்கெட், ஒரே ஒரு 2 விக்கெட்ல அவர் எடுத்தாரு. அதுக்கப்புறம் வாஷி 3 ஓவர்ல 18 ரன் சூப்பரா போட்டாரு. ஜட்டு 9 ஓவர்ல 7.33 எக்கானமியோட 66 ரன் கொடுத்தாரு. அந்த ஸ்பின்னு நம்ம வந்து ப்ரீவியஸ் ஷோலே சொல்லியிருந்தோம். எந்த டீம் நல்லா ஸ்பின் போடுறாங்களோ, எந்த டீம் 20 to 35 ஆப்டிமைஸ் பண்றாங்களோ அதை தான் ஜெயிப்பாங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதுதான் நடந்திருக்கு. முக்கியமா பேச வேண்டியது என்னன்னா ஹர்ஷ்தீப் சிங்கோட 47th ஓவர் சூப்பரா போட்டாரு. விக்கெட் மெய்டன் ஓவர். அந்த ஓவர் பத்தி நீ என்ன நினைக்கிற? ஏன்னா அந்த ஓவர் தான் நமக்கு மேட்ச் ஜெயிச்சு கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். நானும் இல்லைன்னு சொல்லவே இல்லை. அந்த ஒரு ஓவர்ல ஒரு 4 ரன் 5 ரன் அப்படி இப்படி எங்கேயாவது போயிருந்தா கூட லாஸ்ட் ஓவர்ல அவர் ப்ரெஷரே இல்லாம சிங்கிளா டபுளா கூட எடுத்து அவர் வின் பண்ணி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு. கண்டிப்பா ஹர்ஷ்தீப் சிங் சூப்பரா போட்டார். அந்த ஓவர் எக்ஸ்ட்ரானரியா போட்டாரு. அதுவும் அந்த பவுன்சர்லாம் போட்டதுல வேற மாதிரி இருந்துச்சு. நிறைய ரெக்கார்ட்ஸும் இந்த கேம்ல ப்ரோக் ஆயிருக்கு. மொதல் ரெக்கார்ட் என்னன்னா இந்த கிரவுண்ட்ல இது வரைக்கும் ஹையஸ்ட் ஸ்கோர் அப்படின்னு பார்க்கும்போது 313 for 5 ஆஸ்திரேலியா அடிச்சிருந்தாங்க. அதை முறியடிச்சிருக்காங்க. ஒருத்தங்க முடிக்கல, 2 டீமே முறியடிச்சிருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் என்னதுன்னா 349 for 8 அது இந்தியாவோட ஸ்கோர். 322 for 9 சவுத் ஆப்பிரிக்கா. ஸோ இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா பிச் ஏதோ மாறி இருக்கும் அப்படின்னு தோணுது. நம்ம வந்து ப்ரிவியூ ஷோலே பேசியிருந்தோம். எஸ், பேட்டிங் ஃபர்ஸ்ட்க்கு தான் அட்வான்டேஜ் இருக்குது. பட் ஆனா டியூ வந்ததுன்னா பேட்டர்ஸ் வந்து பிளேக்கு வருவாங்க. ஸோ அதனால நீங்க என்ன பண்ணணும்னா ஏர்லியா விக்கெட் எடுக்கணும். செகண்ட் இன்னிங்ஸ் போகும்போது ஏர்லியா விக்கெட் எடுக்கணும்னு எடுத்தாங்க. அதை விக்கெட் எடுத்தாங்க. 11 for 3ன்னு கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? மிடில் ஓவரை ஆப்டிமைஸ் பண்ணணும். மிடில் ஓவர் ஆப்டிமைஸ் பண்ணாங்களா? பண்ண முடியல. ஏன்? யானும் இருந்ததுனால நம்மளால ஆப்டிமைஸ் பண்ண முடியல. ஆனா 2 டீமுமே எனக்கு தெரிஞ்ச பேட்டிங்ல கரெக்டா தான் பண்ணியிருக்காங்க. நல்லா தான் பண்ணியிருக்காங்க. எங்க விட்டாங்கன்னு உனக்கு தோணுது சவுத் ஆப்பிரிக்கா? டாப் ஆர்டர் ஏதாவது கொஞ்சமாவது பெர்ஃபார்ம் பண்ணி இருந்திருக்கலாம், அதுல தான் விட்டுட்டாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆக்சுவலா இந்த மேட்ச்ல வந்து பார்த்தோம்னா 2 பேர் வாய் அடிச்சிருக்காங்க. ஒன்னு ரோக்கோ சேர்ந்து கௌதம் கம்பீர் வாய் அடிச்சிருக்காங்க. இன்னொன்னு கௌதம் கம்பீர் நம்ம எல்லாரோட வாய் அடிச்சிருக்காரு. ஏன்னா ஹர்ஷித் ராணா நல்லா போட்டாரு. நம்ம சொன்னோம் ராணாவோட ரீசன்ட் ஃபார்ம் பத்தி நம்ம பேசணும், குட் நல்லாவே இருக்கு அப்படின்னு. சரியான பால், எவ்வளோ அழகா ஃபர்ஸ்ட் பால் வந்து ஒய்டு, இல்ல சொல்ல நல்ல அவுட் ஸ்விங் பண்ணாரு. ரிக்கல்டன் அதுக்காகவே வெயிட் பண்ணாரான்னு தெரியல, சிறுக்குன்னு ஒரு பால் உள்ள வந்துச்சு பாரு, ஸ்டிக்கை கலட்டிட்டு போச்சு, வேற மாதிரி இருந்துச்சு. அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா டிகாக்கு நல்ல ஒரு அவுட் ஸ்விங் போட்டு பீட் பண்ணாரு. அடுத்து டிகாக்கோட செகண்ட் பால் அதே மாதிரி நல்ல அவுட் ஸ்விங் போட்டு அவுட் சைடு வாங்கிட்டு போச்சு. சூப்பரான பவுலிங் இன்னைக்கு ராணாட்ட இருந்து. இட்ஸ் ஓகே. பட் ஆனா எங்க விட்டாங்க அப்படின்றத வந்து கடைசியா டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிடலாம். அதாவது சவுத் ஆப்பிரிக்கா ஏன் தோத்தாங்க, இந்தியா ஏன் ஜெயிச்சாங்க அப்படின்றத நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான உனக்கு ஒரு ஸ்டாட் சொல்றேன். எக்ஸ்ட்ராஸ்ல தான் வந்து நம்ம வந்து ஜெயிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்காவோட எக்ஸ்ட்ராஸ் எவ்வளவு கொடுத்தாங்க அப்படின்னா 23 ரன் கொடுத்துருக்காங்க. 5 பைஸ், 4 லெக் பைஸ், 14 வைடு போட்டிருக்காங்க. சரி,
பைஸு லெக் பைஸ்லாம் எக்ஸ்கியூஸ் கொடுக்கலாம். 14 வைடு ஒரு ஒன் டே மேட்ச்ல நீ போடுறது தப்பு. அதே இந்தியாவை பத்தி பார்த்துட்டோம் அப்படின்னா எக்ஸ்ட்ராஸ் வெறும் 6 ரன் தான், 3 LB 3 வைடு. ஸோ அங்கேயே நம்ம வந்து மேட்ச் எடுத்துட்டோம். எனக்கு தெரிஞ்சு எக்ஸ்ட்ராஸ் தான் இந்த வந்து மேட்சை நம்ம ஜெயிச்சிருக்கோம். அதாவது ரெண்டு சைட்ல இருந்து தப்பு இல்லை. எனக்கு தெரிஞ்ச தப்பு என்னன்னா அவர் வந்து இன்னொரு ஸ்பின் ஆப்ரேட் பண்ணியிருக்கலாம், அது மட்டும் தான் அவங்க தப்பு. பட் ஆனால் அவங்க தப்பு எல்லாம் சரி கட்டிட்டாங்க. எந்த இடத்துல அவங்க மேட்சை விட்டாங்க அப்படின்னா அந்த எக்ஸ்ட்ராஸ் தான். எக்ஸ்ட்ரா சிக்ஸ் சொல்லும்போது தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அவங்க வந்து 2 ஒயிட் 4 கொடுத்தாங்க. யான்சன் வந்து பவுன்சர் ட்ரை பண்ணி 2 தடவை ஒயிட் 4 போச்சுன்னு நினைக்கிறேன். ரெண்டுமே வந்து குவிண்டன் டிகாக்கு மேல இன்னொரு குவிண்டன் டிகாக் உட்கார்ந்தாதான் அதெல்லாம் பிடிக்க முடியும். அது அவ்வளோ ஹைட்டுக்கு போச்சு அந்த பால்லாம். கரெக்ட், நீ சொன்ன பாயிண்ட் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்ட்ராஸ் கண்டிப்பா இன்டர்நேஷனல் மேட்சஸ்ல வந்து எக்ஸ்ட்ராஸ் நம்ம கம்மி பண்ணி ஆகணும். இது என்ன கல்லி கிரிக்கெட்டா 14 எக்ஸ்ட்ரா 15 எக்ஸ்ட்ரா போடுறதுக்கு எக்ஸ்ட்ராஸ் வந்து அவங்க குறைச்சிருந்திருக்கலாம். எக்ஸ்ட்ரானரி ஸ்டாட் விஜய். நன்றி நன்றி நன்றி. ஓகே, நம்ம வந்து இதோட இந்த ரிவ்யூ ஷோ முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நல்லா ப்ரெடிக்ட் பண்ணோம், அது இந்த சில விஷயம் நடந்துச்சு, சில விஷயம் நடக்காம போச்சு. ஃபைனலி வந்து நம்ம இந்தியா வந்து ஜெயிச்சிட்டோம். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஸோ வியூவர்ஸ், உங்களோட கருத்து எல்லாம் கீழே கமெண்ட் பண்ணுங்க. நீங்க என்ன நினைச்சீங்க அப்படின்றதெல்லாம் கீழே கமெண்ட் பண்ணுங்க. நாங்க பேசினதுல நீங்க எதை அக்ரி பண்றீங்க, எதை அக்ரி பண்ணுறது கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம ப்ரிவியூ ஷோல பார்க்கலாம். செகண்ட் மேட்ச்க்கான ப்ரிவியூ ஷோ நியூ ராய்ப்பூர்ல நடக்குது. ஸோ அவங்க எப்படி ஆடுவாங்க, அந்த சுச்சுவேஷன் எப்படி இருக்கும், அந்த பிச் அடாப்டேஷன் எப்படி இருக்கும், டாஸ் ஜெயிச்சா என்ன பண்ணலாம், ஸ்குவாட் அனாலிசிஸ் எல்லாமே நம்ம அந்த வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் நானும் உங்களுக்கு பிரவீனே அடுத்த வீடியோ சந்திக்கிறோம். அன்டில் தென் பாய். பாய் விஜய்.